ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ரா தரோ சேனல். இட்லி தோசைக்கு இந்த மாதிரி சட்னி செய்து கொடுத்தீங்கன்னா 10 இட்லி சாப்பிட்டாலும் இன்னும் வேணும்னு தாங்க கேட்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது போல் நிறைய ஈஸியான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சட்னி பண்ணுறதுக்கு மீடியம் சைஸ் பல்லாரியில் 2 பல்லாரி எடுத்துக்கலாங்க. இப்போ இதோட தோலை உரிச்சி எடுத்துட்டு பல்லாரியோட நடுப்பகுதியில் தண்டு மாதிரி இருக்கிறதையும் கட் பண்ணி எடுத்துடலாங்க. இப்போ பல்லாரியை ரஃப்பாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இதோடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் ஒரு பல்லாரி மட்டும் வச்சு சட்னி செய்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த உளுந்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுபட்டு வரணுங்க. இந்த மாதிரி நல்லா வறுபட்டு வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பல்லாரியை இதோட சேர்த்துக்கலாம். பல்லாரியோட நடுவில் இருக்கிற தண்டு பகுதி மாதிரி உள்ளதை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு இதோட சேர்த்துருக்கிறதுனால பல்லாரியை வதக்கி விடும்போது பல்லாரி ஒன்று ஒன்றா தனித்தனியாக அப்படியே கலண்டு வந்துடுங்க. அப்போ நமக்கு ஈஸியாக அது வதங்கியும் வந்துடும். நம்ம இப்போ பண்ணுற சட்னி 7-8 பேர் தாராளமாக சாப்பிடலாங்க. அந்த அளவுக்கு இருக்கும். நீங்கள் 4 பேர் சாப்பிட்றதா இருந்தால் ஒரு பல்லாரி மட்டும் சேர்த்தா போதும். பல்லாரியை நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், பல்லாரி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதோட காரத்துக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இந்த பல்லாரியோட மசால் எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி மட்டும் வந்தால் போதும். இப்போ இதோட 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காவை சேர்த்ததும் 1 நிமிஷத்துக்கு மட்டும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம்லாம் மிக்ஸ் பண்ண வேண்டாம். இதை 1 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் இதோட தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாங்க. இப்போ உப்பையும் சேர்த்ததும் ஒரு வாட்டி மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா ஆறி வரட்டும். இது ஆறினதும் நம்ம இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இதோடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணுங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதோடவே 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 வத்தல், 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து பொரிய விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்ததை இதோட சேர்த்துக்கலாங்க. இதோடவே தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. நம்ம உப்பு ஏற்கனவே சேர்த்துருந்ததுனால தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது ஒரு கொதி வந்ததும் எடுத்து வச்சு இட்லி தோசையோடு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.